தமிழகத்தில் முதன்முறையாக கோவை மாநகராட்சி பள்ளிகளில் அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் AR, VR என்கிற டெக்னாலஜி வசதிகளுடன் அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். AR அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்ற டெக்னாலஜி என்பது டிஜிட்டல் தகவல்கள், படங்கள், ஒளி மற்றும் 3D மாடல்கள் போன்றவற்றை ஸ்மார்ட் போன், டேப், ஸ்மார்ட் கண்ணாடிகள் போன்ற சாதனங்கள் உதவியுடன் அறிவதாகும். ஒரு மாணவர் இந்த தொழில்நுட்பம் மூலமாக தனது புத்தகத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட 3D மாதிரியை ஸ்மார்ட் போனில் பார்க்கலாம். இது மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை உணர்வுபூர்வமாக மாற்றும் என ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். I am K. Ramesh, SRP அம்மினியம்மாள் ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டர். ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு டைமாக அரசு பள்ளியில், அது மாநகராட்சி பள்ளியில் VR லேப், விஷுவல் ரியாலிட்டி லேபு செட்டப் பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்கூலில். இது ரியலி அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதாவது ஒரு கண்டென்ட்டு, ஹார்ட்டோ, பிளான்ட்டோ, அனிமலோ, யூனிவர்ஸோ மிக தெளிவாக 360 டிகிரி இதில் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இதனால் மாணவிகளினுடைய லேர்னிங் எபிலிட்டி ரைஸ் ஆகுது, அவங்களுடைய மார்க் உயரும். ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும், கோவை மாநகராட்சிக்கும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நார்மலாக நம்ம கிளாஸ் ரூமில் எடுக்கிறப்போ ஸ்டூடெண்ட் சில நேரங்களில் டைவர்ட் ஆவாங்க. பட் இந்த வர்ச்சுவல் லேப் உள்ள அவங்க வந்தாலே தே வில் ஃபர்கெட் அபவுட் அது அவுட் சைட். தே வில் கம்ப்ளீட்லி இன்வால்வ் ஆயிடுவாங்க இதுக்குள்ளேயே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரிஜினலாக அந்த பிக்சர்ஸோடு அவங்க அப்படியே மூவ் ஆவாங்க. என்ன சொல்கிறது, ஹோலாகவே அவங்க அப்படியே உள்ளே போயிடுவாங்க. தே வில் ஃபர்கெட் வேர் தே ஆர் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் இருக்கிறப்ப தான் இனி ஃப்யூச்சரில் இந்த குழந்தைங்க தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னிங் வாட் தே வாண்ட் டு இன்டேக் ப்ராப்பர்லி. அது இந்த லேபு எங்களுக்கு கிடைச்சதுனால தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் வெரி தேங்க்ஃபுல் டு அவர் கமிஷனர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி டு ஹாவ் பிகாஸ் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் AI வேர்ல்டு அண்ட் அதர் லெவல் இட் இஸ் கோயிங் ஆன். அரசாங்க பள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வி ஆர் ஆல்சோ லேர்னிங் அண்ட் அந்த டீச்சிங்கை இன்னும் ஒன்று ப்ராப்பர் வேயாக குழந்தைங்களுக்கு போய் சென்றடையிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இது இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. என் பேர் கலையரசி. நான் இங்கே VR ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கேன், லேப் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். இது எஜுகேஷன் சிஸ்டம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். VRங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமாக நாங்கள் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டத்தில் இது நியூ டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் இதில் ஃபுல்லாகவே பசங்களுக்கு அவங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்ட் மட்டும்தான் நாங்கள் இது ப்ரொவைட் பண்ணுறோம். 6 to 12 500 டாபிக்ஸ்க்கு மேலே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேபில் 22 மெம்பர்ஸ் இப்போது அலோகேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பேட்சாக நாங்கள் இது பண்ணுற மாதிரிக்கு ஐடியாவில் இருக்கோம். கிளாரிட்டியாக அவங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஈவன் ஒரு சயின்ஸோடது நம்ம அந்த ஹார்ட்டோட பார்ட் பார்க்குறப்போ இடது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிள்ங்கிறப்போ அந்த பிளட்டு அப்படியே உள்ளே வரதும் போகிறதும் நம்மளோட அந்த உடம்புக்குள்ளேருந்து அது அப்படி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது தெரியுது. அப்படியே ஈவன் டீச்சர்ஸ் நாங்கள் அப்படியே போயிடுறோமே உள்ள இன்ஸ்பயராக இதுக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுறோம். வை கான் ஸ்டூடெண்ட் டெப்த்லி தே வில் லேர்ன் அண்ட் ஃப்யூச்சர் எஜுகேஷன். அரசாங்க பள்ளி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கிரேட் லெவலில் அவங்க வர்றதுக்கு இந்த லேர்னிங் டூல் எங்களுக்கும் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எங்களுக்கு பண்ணி கொடுத்த கோவை மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். இப்போ இது ட்ரையல் பேசிஸில் தான் போயிட்டுருக்கு. இதை ஃபார்மலாக மினிஸ்டர்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய மினிஸ்டர்ஸ் இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. இதனுடைய பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரைட் ஃப்ரம் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹவர் அலாட் பண்ணுறோம். இதுக்குண்டான அந்த இன்ஸ்ட்ரக்டர் 1 இயருக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும், எல்லா மாணவிகளுக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேர்கிற மாதிரி வி வில் டிசைன் ஏ டைம் டேபிள்.
இதேபோல் VR அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது கணினி மூலம் மெய்நிகர் உலகத்தை உருவாக்கும் தொழில்நுட்பமாகும். ஹெட்செட் அல்லது சிறப்பு சாதனங்கள் மூலம் இதனை அறியலாம். இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் சூரிய குடும்பத்தை அருகில் பார்க்கலாம் அல்லது ஒரு விஞ்ஞான ஆய்வகத்தில் பங்கேற்பதை உணரலாம். இந்த இரு தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகங்கள் கோவை மாநகராட்சியில் RS புரம் SRP அம்மணியம்மாள் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மாணவர்களுக்கு மேம்பட்ட கற்றல் அனுபவம் கிடைக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த டெக்னாலஜி வாயிலாக கற்பிக்கும் முறைகள் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. என் பேர் பூமிகா. நான் 11B SRP அம்மனம்மாள் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே வந்து விர்ச்சுவல் லேப்ன்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே எல்லாமே யூனிவர்ஸாக சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம வச்சோம்னா அது அப்படியே நம்ம ஸ்பேஸில் போய் அதே நம்ம நேரில் போய் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்குது. பின்ன இது கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும் மாநகராட்சிக்கும் தேங்க்ஸ். என்னோடய பேர் ஸ்ரீநிதி. நான் SRP அம்னியம்மாள் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த VR லேபில் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ கிளாஸ் நடத்தும் போது நம்ம விஷுவலாக ஏதாவது பார்த்தா அது நமக்கு சீக்கிரம் புரியுது. அதனால் இந்த VR லேப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கம்ப்ளீட்டான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெக்னாலஜி மூலமாக இவ்வளோ நம்மளால் கற்றுக்க முடியுதுங்கிறத பார்த்து ஆச்சரியம். தேங்க்யூ. AI தொழில்நுட்பம் அடிப்படையில் விர்ச்சுவல் ரியாலிட்டியை கொண்டு வரும் வகையில் ஆய்வகம் அமைத்திருப்பதாக மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அறிவியல், வரலாறு மற்றும் கணிதம் சார்ந்த மாணவர்களுக்கு இந்த டெக்னாலஜி வசதிகள் கிடைக்கும் எனவும் தெரிவித்தனர். காங்கேயம் காளையை பற்றி வகுப்பெடுக்கும் போது காளையின் புகைப்படம் மட்டும் இருக்கும். அதன் சிறப்புகளை டிஜிட்டல் முறையில் பார்க்கலாம். நிலவு எப்படி இருக்கும் என நடந்து செல்வது போல் உணரலாம். மின்சாரம் பாய்கிறது என்றால் எவ்வாறு கடத்தி செல்லப்படுகிறது என்பதை கூட உணர்வு பூர்வமாக அறியலாம். இந்த டெக்னாலஜி வசதிகள் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க செய்யும் வகையில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.